ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், வருகின்ற 26ஆம் தேதி இந்திய கடற்படையில INS இம்பால் அப்படிங்கிற ஒரு அதிநவீன போர்க்கப்பல் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தற்போது இணைக்கப்பட உள்ள INS இம்பால் போர்க்கப்பல் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்த கப்பல் தான் இந்திய கடற்படையில உள்ள போர்க்கப்பல்கள் அதிநவீன போர்க்கப்பலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த போர்க்கப்பல் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட போர்க்கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமா இந்திய கடற்படையோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. INS இம்பால் போர்க்கப்பலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கப்பலை எதற்காக இந்தியா கட்டியிருக்காங்க, INS இம்பால் போர்க்கப்பலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியா கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் இந்தியா குறித்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. நம்மை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் நிலாக்க போயிட்டாங்க, ஆனா நம்மளோட நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நவாஸ் ஷெரீப் இந்த பேச்ச தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. இப்படி பேசினா பாகிஸ்தான்ல தேர்தலை வெல்ல முடியாது. எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் இந்தியாவுக்கு எதிராக தான் பேசுவாங்க. ஆனா திடீர்னு நவாஸ் ஷெரீப் இப்படி பேசுறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா ரகசியமா ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல சோதனை செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எந்த மிசைல சோதனை செஞ்சிருக்காங்க, எதற்காக அந்த மிசைல் சோதனைய இந்தியா ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வருகின்ற 26ஆம் தேதி மும்பைல வச்சு INS இம்பால் அப்படிங்கிற ஒரு அதிநவீன விசாகப்பட்டினம் கிளாஸ் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த கப்பல் இணைக்கும் நிகழ்ச்சியில டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொள்ள போறாங்க. இந்த INS இம்பால் போர்க்கப்பல் ஒரு அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த கப்பல்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால எதிரிகளின் ரடார்கள்னால இந்த கப்பலை அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. INS இம்பால் போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் கட்டப்படும் 3வது போர்க்கப்பல். ஏற்கனவே INS விசாகப்பட்டினம் மற்றும் INS மர்மகோ அப்படிங்கிற 2 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டு விட்டது. INS சூரத் அப்படிங்கிற போர்க்கப்பல் இன்னும் கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த கப்பலும் இன்னும் கூடிய விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு இந்திய கடற்படையில இணைக்கப்படும். INS இம்பால் போர்க்கப்பலை வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பல் மட்டும் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டால் தற்போது இந்திய கடற்படையில இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள்ல இதுதான் அதிநவீன போர்க்கப்பலா இருக்கும். இந்த போர்க்கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய 75% பாகங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் உருவாக்கிய போர்க்கப்பல்கள்ல இதுதான் அதிக உள்நாட்டு பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட போர்க்கப்பல். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் டார்பிடோ டியூப்ஸ் LNT நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சப்மரீன்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி சப்மரீன் ராக்கெட் லான்ச்சர்களையும் LNT நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை BEL நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இம்பால் போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்படும் பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இது போன்று இந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் பல பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. INS இம்பால் போர்க்கப்பல் இந்தியாவின் உள்நாட்டு கப்பல் கட்டும் திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல் ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு. 2033 வருடத்துக்குள்ள உலகில் கட்டப்படும் போர்க்கப்பல்கள்ல 25% ஆசிய பசிபிக் ரீஜியன் நாடுகளால் உருவாக்கப்படும். ஆசிய பசிபிக் ரீஜியன்ல உருவாக்கப்படும் போர்க்கப்பல்கள்ல 28% சீனா உருவாக்குவாங்க. இந்தியா 20% மேல போர்க்கப்பல்களை தயாரிப்பாங்க. அதனால ஃபியூச்சர்ல இந்திய கடற்படை மற்றும் சீன கடற்படை சவுத் சைனா சி மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதியில தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு கடுமையாக போட்டியிடுவாங்க. இதனை மனதில்
மனதில் கொண்டுதான் இந்தியா INS இம்பால் போன்ற அதிநவீன போர்க்கப்பல்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. INS இம்பால் போர்க்கப்பலை மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. 2015 இந்த ப்ராஜெக்ட் 15B திட்டம் தொடங்கப்பட்டது. 35,800 கோடி ரூபாய் செலவுல இந்த ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் 4 போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டிருக்கு. இம்பால் போர்க்கப்பல் 7,400 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல் 163 மீட்டர் நீளமும் 17.4 மீட்டர் அகலமும் 6.5 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த போர்க்கப்பலை இயக்குறதுக்கு M36E கேஸ் டர்பைன்கள் பயன்படுத்தப்படுது. இம்பால் போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். INS இம்பால் போர்க்கப்பல்னால கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பயணிக்க முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 50 அதிகாரிகள் மற்றும் 250 செயலர்கள் தேவைப்படுவாங்க. இம்பால் போர்க்கப்பல்னால தொடர்ந்து 45 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த போர்க்கப்பல்ல கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை கண்டுபிடிப்பதற்கு இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட ELM-2248 MF ஸ்டார் S பேண்ட் ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட L பேண்ட் ஏர் சர்ச் ரடாரும் இந்த கப்பல்ல இருக்கு. போர்க்கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு டாடா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட X பேண்ட் சர்ஃபேஸ் சர்ச் ரடாரும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு ஹம்சா NG ஆக்டிவ் பாசிவ் சோனார் சிஸ்டம் இந்த கப்பல்ல பொருத்தப்பட்டிருக்கு. இது தவிர எதிரி மிசைல் தாக்குதல்ல இருந்து இம்பால் போர்க்கப்பலை பாதுகாப்பதற்கு சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கப்பல்களை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அளிப்பதற்கு 32 பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர எதிரி போர் கப்பல்களை தாக்குவதற்கு 16 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. எதிரி கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கு 4 டார்பிடோ டியூப்ஸ் இந்த கப்பல்ல பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர்களும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. குறைவான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு ஒரு ஓட்டோ மெலோரா 76mm நேவல் கன், 4 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் போன்ற பல ஆயுதங்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருந்து 2 HAL துரு இல்லன்னா சீக்கிங் ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும். ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைப்பதற்கு தேவையான ஹேங்கர்களும் இந்த போர்க்கப்பல்ல இருக்கு. INS இம்பால் போர்க்கப்பல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். உலகத்துல எந்த நாடுகள் ஏர்கிராப்ட் கேரியர்களை வச்சிருக்காங்களோ அந்த நாடுகள் மட்டுமே டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை பயன்படுத்துவாங்க. அந்த வகையில இந்தியாவிடம் 2 ஏர்கிராப்ட் கேரியர்கள் இருக்கு. அதனால அந்த ஏர்கிராப்ட் கேரியர்களோட கேரியர் குரூப்பை வலிமைப்படுத்துவதற்கு தான் இது போன்ற அதிநவீன டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இந்த கப்பல்களை பயன்படுத்தி இந்தியாவால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இந்த கப்பல்ல அதிகமான அளவில மிசைல்கள், டார்பிடோஸ் போன்ற ஆயுதங்கள் இருக்கு. இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்த கப்பலை பயன்படுத்தி எதிரிகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். அடுத்த அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் இந்தியாவுடன் நட்பா இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுவும் குறிப்பா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இப்படி பேசியிருக்காரு. பிப்ரவரி 2024 பாகிஸ்தான்ல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல்ல போட்டியிடுவதற்காக தான் நாடு கடத்தப்பட்ட நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுக்கு திரும்ப வந்திருக்காரு. நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுடைய ஆதரவோடு தற்போது களத்துல இருக்காரு. இதற்கு முன்பு இம்ரான் கான் ராணுவத்திற்கு எதிராக செயல்பட்டதனால தற்போது ஜெயில இருக்காரு. இம்ரான் கானும் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி, இந்தியா எப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை ரொம்ப ஓபனா பேசியிருந்தாரு. இப்போ தற்போது நவாஸ் ஷெரீஃபும் அதே போன்று பேச ஆரம்பிச்சிருக்காரு. நவாஸ் ஷெரீப் ஒரு படி மேல போய் கார்கில் யுத்தத்திற்கு பர்வேஸ் முஷரப் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த யுத்தத்தை தடுப்பதற்கு முயற்சி செஞ்சதனாலதான் 99ல தன்னுடைய அரசாங்கத்தை கலைத்ததா அவர் சொல்றாரு. நவாஸ் ஷெரீப் மேலும் என்ன சொல்றாருன்னா, நம்மை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்லாம் வேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நிலாலே லேண்ட் ஆயிட்டாங்க. G20 மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி காட்டிட்டாங்க. ஆனா நம்முடைய நாடு மிகவும் ஒரு மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. நவாஸ் ஷெரீப் இப்படி பேசுறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தற்போது நல்ல உறவு இல்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா
பாகிஸ்தான்ல புதிய ராணுவ தளபதியாய் நியமிக்கப்பட்ட அசிம் முனீர் அவர் சவுதி அரேபியா, சைனா, UAE போன்ற நாடுகளுக்கு போயிட்டாரு. ஆனா தற்போதுதான் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. இதற்கு காரணம் ஆப்கானிஸ்தான் விஷயத்துல பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டதுதான் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2022ல அமெரிக்கா பாகிஸ்தான் விமானப்படையில இருந்த F-16 விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட $450 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. ஆனா அந்த ஒப்பந்தங்கள் தற்போது கிடப்புல போடப்பட்டிருக்கு. முன்பு பாகிஸ்தான்ல ஆட்சியில் இருந்த இம்ரான் கானுடைய செயல்பாடுகள் பைடனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதன் காரணமாக அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவு ரொம்ப மோசமான நிலைக்கு போச்சு. இந்த சூழ்நிலையில தான் பாகிஸ்தான்ல மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதை சமாளிப்பதற்கு அமெரிக்காவிடம் இருந்து பாகிஸ்தான் பணத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் சீனா தான் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது சீனா பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்க மறுத்துட்டாங்க. அதனால பாகிஸ்தான் தற்போது அமெரிக்காவிடம் இருந்து காசு வாங்குவதற்காக தான் அமெரிக்காவின் நட்பு நாடான இந்தியாவுடன் அமைதியை விரும்புவது போன்று நாடகமாடுறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பிரிக்ஸ் கூட்டமைப்புல சேருவதற்கு தற்போது முயற்சி செய்றாங்க. இந்தியாவை மீறி பிரிக்ஸ் கூட்டமைப்புல பாகிஸ்தானால நுழைய முடியாது. அதனால இந்தியாவுடன் நட்பு பாராட்டுவது போன்று நாடகம் நடத்தி அந்த கூட்டமைப்புல சேர்ந்த பிறகு இந்தியாவுக்கு எதிராக செயல்படலாம் அப்படின்னு பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. ஆனா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடைய தந்திரங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். அதனால ஒருபோதும் இந்தியா பாகிஸ்தானை நம்பாது. இதன் காரணமாக தான் பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்தியாவுடன் நட்போடு இருக்கணும் அப்படின்னு நாடகம் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்களோட ரத்தத்திலே இருக்கு. மூன்றாவது அப்டேட், இந்தியாவின் DRDO நிறுவனம் அஸ்ட்ரா 3 அப்படிங்கிற மிசைல இந்த ஆண்டு வெற்றிகரமா சோதனை செஞ்சிருப்பதா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்ட இந்த வருடத்திற்கான ரிப்போர்ட்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அஸ்ட்ரா 3 மிசைல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டருக்கும் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்காக இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதிகமான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டை தாக்கணும்னா இந்தியா சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யணும். இந்த தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் தற்போது வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டின் MBDA நிறுவனத்திடம் இந்த தொழில்நுட்பம் இருக்கு. இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை வச்சுதான் அவங்க மிட்டியார் போன்ற லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை இந்தியா சோதித்த விஷயத்தை தான் இதுவரைக்கும் வெளியிடல. இதற்கு காரணம் இந்த தொழில்நுட்பம் ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமா இந்தியா பாக்குறாங்க. ஏன்னா தற்போது பாகிஸ்தான் மற்றும் சீனாவிடம் இந்தியாவை விட அதிக தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கான மிசைல்கள் இருக்கு. அதனால இந்தியா தற்போது பிரான்ஸ் நாட்டின் MBDA நிறுவனம் உருவாக்கிய மிட்டியார் மிசைல்களை தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை மட்டும் இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானப்படையோட இந்த சுப்பீரியாரிட்டிய இந்தியா உடை தெரியும். அதனாலதான் இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறதுல எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இந்தியா இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை முதல்ல 2022 வருடமே சோதிச்சிட்டாங்க. இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய DRDO நிறுவனத்தின் ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லெபார்டரி மற்றும் ரிசர்ச் சென்டர் இம்ரெட் போன்ற நிறுவனங்கள் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அஸ்ட்ரா MK3 மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ட்ரோன்ஸ், விமானங்கள் போன்றவற்றை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். அஸ்ட்ரா 3 மிசைல்னால அதிகபட்சமா 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று இலக்குகள் மீது தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல்ல இலக்கை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோ பேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் மிட்கோஸ் அப்டேட் டேட்டா லிங்க் சிஸ்டமும் பயன்படுத்தப்படுது. மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோல்ட்
போமிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்படுது. இதனால இந்த மிசைல்களால் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா 3 மிசைல்களை பயன்படுத்தி ஃபைட்டர் ஜெட் விமானம், ரீஃபியூலர் விமானம், அவாக்ஸ் விமானம் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.